ஒரு சமூக துரோகி, சமூக விரோதி என்ற மாதிரியான கொமெண்ட்கள் எல்லாம் நிறைய வருது. நான் ஒவ்வொரு கொமெண்ட்டுக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. என்னன்னு கேட்டா இது எந்த தொழில் இல்ல. அதாவது இந்த யூடியூப்ல போடுறதோ இல்ல இந்த பேஸ்புக்ல போடுறதோ இதால எனக்கு வருமானம் கிடைக்கணும் என்று நினைச்சோ நான் இந்த வேலைகளை செய்யல. இது எல்லாருக்குமே நான் நல்லவதான் என்று காட்டிக்கொள்றதுக்கும் எனக்கு எந்த விதமான தேவையும் இல்லை. ஜால்ராடிக்கையும் எனக்கு எந்த விதமான தேவையும் இல்லை. 5 ரூபா கொடுத்தா 50 ரூபாய்க்கு பேசுறதும் அல்லது நீங்க நினைச்சதை நான் பேசலையா, உங்களோட நினைப்புக்கு நான் எதிரா பேசுறேனா, இந்த கம்பு குத்துறது, அடுத்தது வக்காலத்து வாங்குறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சட்டத்தரணி நுஸ்ரா நஜ்முடி. மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நான் உங்களோட பேச போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். அதாவது இந்த சட்டம் ஒரு இருட்டறை அல்ல என்ற ஃபேஸ்புக் பேஜும் லாயர் ஜரூக் என்ற யூடியூப் பேஜ்லையும் யூடியூப் சேனல்லையும் இருக்கிற நிறைய வியூவர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, சமூகத்துல எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம், ஒரு கருத்து இருந்துச்சுன்னு சொன்னா அது சம்பந்தமா அது சார்பா தான் நான் பேசணும் என்றது நிறைய பேர் கொமெண்ட்கள்ல நான் கண்டு கொண்ட விஷயம். சரி, அப்ப நான் அந்த விஷயங்கள்ல இருக்கிற ஒரு பிழையான விஷயத்த சுட்டி காட்டினாலோ இல்லாட்டி இப்படி நடக்கக்கூடாது இப்படி நடந்திருக்கணும் என்று சொன்னாலோ அது நான் ஒரு சமூக துரோகி, சமூக விரோதி என்ற மாதிரியான கொமெண்ட்கள் எல்லாம் நிறைய வருது. நானும் பாக்குறேன். ரைட், எனக்கு ஒவ்வொரு கொமெண்ட்டுக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ரைட், ஏன்னு கேட்டா இது எந்த தொழில் இல்லை. அதாவது இந்த யூடியூப்ல போடுறதோ இல்ல இந்த பேஸ்புக்ல போடுறதோ இதால எனக்கு வருமானம் கிடைக்கணும் என்று நினைச்சோ நான் இந்த வேலைகளை செய்யல. இது எந்த தொழில் இல்லை. அடுத்தது எல்லாரையும் திருப்திப்படுத்தி எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி எல்லாருக்குமே நான் நல்லவதான் என்று காட்டிக்கொள்றதுக்கும் எனக்கு எந்த விதமான தேவையும் இல்லை. ரைட், ஜால்ராடிக்கையும் எனக்கு எந்த விதமான தேவையும் இல்லை. எது நடக்குதோ அதில் உள்ள நல்ல விஷயம் ஒன்று நடந்துச்சுண்டா எஸ் நல்ல விஷயம் அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கணும்னா சொல்லிட்டு போயிட்டு கொண்டே இருப்பேன். அவ்வளோதான் ஏண்ட வேலையை தவிர 5 ரூபா கொடுத்தா 50 ரூபாய்க்கு பேசுறதும் அப்படி இல்லைன்னு சொன்னா இல்லாததை இருக்கிற மாதிரி பெருசுப்படுத்தி பேசுறதும் எந்த வேலை இல்லை. ரைட், எந்த தொழிலும் இல்லை. சகோதரர்கள் நல்ல நினைவு வச்சுக்கோங்க. இதை பார்க்குற யூடியூபோ இந்த ஃபேஸ்புக் பேஜையோ பார்க்குற சகோதர சகோதரிகள் நல்ல நினைவு வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் நான் பேசுகிறேன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரயோஜனம் இருந்தாலும் ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு நல்லா இருந்தாலும் எடுத்து பயன்படுத்திட்டு போயிட்டுட்டே இருங்க. அது எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இல்லையா நான் பேசுறது, அல்லது நீங்கள் நினைச்சதை நான் பேசலையா, உங்களோட நினைப்புக்கு நான் எதிராக பேசினேனா போயிட்டுக்கொண்டே இருங்க. பாசிங் கிளவுட்ஸ். ரைட், போயிட்டுக்கொண்டே இருங்க. இந்த ஜால்ரா அடிக்கிறது, இந்த கம்பு குத்துறது, அடுத்தது வக்காலத்து வாங்குறது, துணை போறது எல்லாம் ஏண்ட வேலை இல்லை. சரியா, நான் திரும்பியும் சொல்றேன் என்னன்னு கேட்டா இது ஏண்ட தொழில் இல்லை. நான் போடுறது ஒரு தகவல் பரிமாற்றம் மட்டும்தான். எது நல்லது நடக்குதோ எஸ் இது நல்லது என்று சொல்லுவோம். சந்தர்ப்பத்துல பிழை என்று சொன்னா இது ஏன் இப்படி நடக்குது, இதுக்கு தகுதியான அதிகாரிகள் பதில் சொல்லணும், இல்லாட்டி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன செய்யறது என்றதை நான் பேசிட்டு போயிட்டு கொண்டே இருப்பேன். இது ஏண்ட தனிப்பட்ட சொந்த பிரச்சனைகளை பத்தி நான் பேசுறது இல்லை. அதையும் நினைச்சுக்கோங்க. சமூகம் சார்ந்த பிரச்சனைகள், நாட்டு நடப்புகள் சார்ந்த பிரச்சனைகளை தான் நான் பேசிட்டு போயிட்டு கொண்டே இருக்கிறேன். ஆகவே மிச்சம் டென்ஷன் ஆகி மூளையை யோசிச்சு இதுக்கு இப்படி ஒரு கமெண்ட் போட்டு இவங்களை வெறுப்புக்குள்ளாக்கணும் என்று சொல்லி நினைச்சு உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கொள்ள வானம் யாரும். ரைட், எனக்கு வக்காலத்து வாங்கி அது இதெல்லாம் பழக்கம் இல்லை. இப்போ 2 நாள் நேற்றும் இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கீங்களே எவ்வளோ பேர் வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சப்ஜெக்டை நான் பேச வரையும் இல்லை இன்றைக்கு. சரி, ஆகவே தயவு செஞ்சு எந்த ஃபாலோவர்ஸ் எந்த யூடியூப் சேனலில் உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்கிறது, உங்களுக்கு இந்த தகவல் தேவையா, விருப்பமா, பிடிச்சிருந்துச்சா பயனடைங்க, ஷேர் பண்ணுங்க, வேற யாருக்கும் தெரிவிக்கணும் என்றா தெரிவிங்க.
அப்படி இல்லை, நீங்க நினைச்சதை நான் பேசல, உங்களுக்கு நான் ஜால்ரா அடிக்கல, ஒத்து போற கருத்துக்கு நான் எதிரா பேசிட்டேன் என்ன நினைச்சீங்கன்னு சொன்னா கடந்து போயிட்டு கொண்டே இருங்க. எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. சரியா? மற்றது நான் உங்கள்கிட்ட எப்பயுமே வேண்டல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. என்னென்று கேட்டால் எந்த தொழிலும் இல்லை, இதால் எனக்கு எந்த வருமானமும் வர்றதும் இல்லை. அதெல்லாம் நல்ல கருத்தில் கொண்டுக்கோங்க. இப்படியெல்லாம் நீங்கள் கொமெண்ட் போடுறேன்னு நான் பேசாமல் இருக்கவே மாட்டேன். சில விஷயங்களை அப்பப்போ நான் பேசத்தான் செய்வேன். சிலருக்கு என்ன விஷயம் பேசுறது என்று ஒன்றுமே விளப்பம் இல்லை. ஒரு சின்ன ஒரு குட்டி பாயிண்ட் ஒன்றை பிடிச்சிட்டு அதுக்கு வல 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 வலன்னு பந்தியாக எழுதி தள்ளுறது தான் வேலை. ஆகவே எல்லாத்துக்கும் நான் பதில் தருவேன்னு நினைக்க வேணும். கடந்து நான் பேசிட்டே இருப்பேன். நியாயமான சரியான விமர்சனம் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் நான் அதை அக்செப்ட் பண்ணுவேன். எஸ், இது சரிதான், நான் செஞ்சது ராங் தான் என்றதை நான் அக்செப்ட் பண்ணுவேன். அப்படி இல்லாமல் யாரும் அப்படி தப்பு கணக்கு போட வேணும். ரைட்? நான் என் வேலையை நான் செஞ்சுட்டு தான் போவேன். எனக்கு எப்போ டைம் கிடைக்குது, எப்போ நான் பேசணும் என்று நினைக்கிறேன், எப்போ இந்த இஷ்யூவை சமூகமயப்படுத்தணும்னு நினைக்கிறேன், அந்த டைமில் நான் அதை செஞ்சுட்டு தான் போவேன். ரைட்? எல்லாருக்கும் வக்காலத்து வாங்கி கொண்டு எது பிழை செஞ்சாலும் எது தவறு செஞ்சாலும் ஓகே பரவாயில்ல மனசை தேர்த்திக்கொள்ளும் ஆல் இஸ் வெல் என்று சொல்லிக்கொண்டு இருப்பேன்னு மட்டும் நினைக்க வேணும். ஓகே, மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.